ஜூன் 11 இன்னைக்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் பயலு கடை அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஒரு ஸ்டோரி போடுவானுங்க. அந்த பசங்க எல்லாரும் ட்ரீட் தரதா சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இப்போ நான் ரகு ப்ளஸ் நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு 2-3 பேர் வரல. ஸோ எல்லாருமே இப்போ நாங்கள் ஹனீஃபா பிரியாணி போயிட்டு இருக்கோம். ஸோ பசங்களா தேங்க்யூடா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரீட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த விளாக்ல இந்த பசங்களுடைய ட்ரீட் எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் கலாய்க்கிறானுங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்க ட்ரீட்டு கூப்பிட்டுருக்கானுங்க, ஆனால் ட்ரீட்டுக்கு பே பண்ண போறானுங்களா இல்லை நாங்கள் பே பண்ண போறோமான்னு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்கள் பசங்க எங்களை கூப்பிட்டதே பெரிய சந்தோஷம் தான். ஸோ மாட்டுத்தாவணி ஹனீஃபா பிரியாணி வில் சி. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிருக்கு. ஸோ சார் கூட ஃபஸ்ட்டு டைம் பிஎம்டபிள்யூவில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு பசங்களை பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரீட் தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம், அவங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ சார் கூட போகிறது எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஸோ இது ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஸோ ஏன்னா இன்னைக்கு பிஎம்டபிள்யூ பைக்கில் வேறு சார் இன்னைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கும் நம்புகிறேன், பாருங்கள். சாரும் வெயிட் பண்றாங்க, காலேஜோட செக்ரட்டரி சார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் ஹம்சா, இர்ஷத், அதுக்கு அடுத்து ஒரு நிதி. ஸோ எல்லாருக்குமே ஹாஸ்டல் பசங்க ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பே பண்ண போகிறது அவனுங்களா இல்லை நாங்களான்றது ஃபைனலாக தான் தெரியும். பட் எனி ஹவ் தேங்க்யூடா, நீங்கள் எங்கள் ட்ரீட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த விளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்டடீஸ் அப்படின்னா வெறும் அட்மிஷன் போகிறது, அட்டண்டன்ஸ் போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பசங்களுக்கு நம்ம தேவையானது நம்மளே கொடுத்துட்டோன்னா அவன் கெட்டு போகிறதுக்கோ இல்லை வந்து தப்பான வழிகளில் போகிறதுக்கோ வாய்ப்பு குறையும். ஸோ அதுதான் கேரையோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க பேர் வர்றது, என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? நாங்க உட்கா காருக்கு வர மாட்டேங்கிறாரு சார். உன்ட்ட என்னடா இருக்கு? உன்ட்ட பாசம் இருக்கா, பண்பு இருக்கா, அன்பு இருக்கா? பாயிண்ட் நானு ரகுமானு லோகு சூர்யா சார் இங்க டெல்லி ட்ரைனிங்ல நாங்க ஒரு கம்பார்ட்மெண்ட். சஞ்சய் ப்ரோ, சஞ்சய் ப்ரோன்னு ஒருத்தர். எப்படின்னா இப்படி இவருக்கு நான் தான் சஞ்சய் ப்ரோ, இது ரகுமானு, இது லோகு, அங்கிட்டு சூர்யா சார். சூர்யா சார் நீ அமைதியா இருக்கு. இது இல்லையா யாருன்னு தெரியல. இது சஞ்சய். ஆனா இங்கிட்டு சூர்யா சார் ஒரே போன்ல 3 பேர் இப்படி எப்படின்னா இப்படி படம் பார்த்துருக்கோம். இப்படி படம் நல்ல லைட் எல்லாம் அமர்த்திட்டு கம்பார்ட்மெண்ட்ல லைட் எல்லாம் அமர்த்திட்டு படம். போலீஸ்காரங்க போயிட்டாங்க. போனவன் எப்படிதான் பார்த்தான்னு தெரியல, ரிட்டர்ன் வந்தான். பெரிய குச்சி எடுத்து தரட்டுன்னு உள்ள விலகு 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 விலகு. ஒருத்தையும் 100 ரூபா தான் இருக்கு. நீ வேஸ்ட் தான் நானே ஓப்பனா சொல்லிடுறேன். ஆமா, நீ வேஸ்ட் நான் வேஸ்ட். வா மைனஸ் இன்டு மைனஸ். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு சொன்னீங்கன்னா கையை போட்டுருவேன். அதுதான் அதனால வேண்டாம். அப்படி சார் ஜெட் மாதிரி சார். அவங்க புள்ள கிட்ட 3 வருஷம் நீ ஸ்கில் கத்துக்கிட்டா காசு வந்துடும். படிச்சா காசு வராது. படிச்சா டிகிரி வரும், 10,000 சம்பளம் கிடைக்கும். ஸ்கில் இருந்தா தான் உனக்கு பணம் வரும். எத்தனை பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க லைஃப் ஆஃப் எல்லாமே விட்டா என்ன ஆகுது, பயத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டான். பயந்துரு சார். இப்ப எப்படிமா படிச்சிருந்தா சார் பயந்து நான் பைலட் ஆகிறதுக்கு மார்க் பண்ண போறேன்னு நைட் கத்திரிக்கோல் எடுத்து. ஆமா, ஐஎம் பைலட் தான் மார்க் பண்ண போறேன்னு நிக்கலாம். அஜ்மலை கூப்பிடுறா, நீ என்னெல்லாம் கூப்பிடுற சார். அதுல ஒரு கிளிப் மாட்டோம், இவன் சாதி துணி காய போற கிளிப். நீங்க எல்லாருமே செப்பரேட்டா தானே வந்தீங்க. இங்க வந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்க. எல்லாரும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாங்க சார். ஆனா இப்ப அதுக்குள்ள இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்க சார். 2 நாள்ல அன்னைக்கு நைட் எல்லாம் க்ளோஸ் சார். வெரி குட் வெரி குட். வந்த மறுநாள் நைட்டு அஜ்மல்
சொல்றது சரி கிடைக்காம சுத்திட்டே இருந்தா எல்லாரும் ஓடி சில பேர் ஆக மாட்டான் ஒரு செம் ஆகும் அவங்க க்ளோஸ் ஆகிறதுக்கு. நீ அதுக்குள்ள ஒரு ஊட்டி ஏன்னா 2 வருஷத்துக்கு வருவான் சார். காலேஜ்ல இருந்து வருவான், தூங்குவான், எந்திரிப்பான், கிளம்புவான், தூங்குவான். ஏன்டா பேசவே மாட்டேற நிறுத்தல சார். பாட்டவே மாட்டேன்றான் சார். நைட் பேண்ட் கட்டிட்டு சார் டான்ஸ் சார். நைட் ஆனா அவன் டவுசரை பிடிச்சி அவுக்குறான் சார். குப்பரை படுக்க வச்சு. போய் சொல்றாங்க சார். அது வீடியோ. லாஸ்ட் சலீம் வருவான் பாருங்க சார். சும்மா இல்லடா. சலீம் பாருங்க சார். பிராமரி கட்டிட்டு வருவான் சார். வரல வந்தா என்ஜாய் பண்றீங்கடா. சார் சார் நைட் ஆன சார் 3 பேர் கையில ஒண்ணா கட்டிட்டு ஆடுவோம் சார். எதனால அந்த பாட்டு வந்துச்சு? இவனுக்கு உனக்கு சண்டை வந்துருச்சு, அதனால இந்த பாட்டை போட்டான் சோகத்துல. சூப்பர்ரா, என்ஜாய் பண்றீங்க. இங்க வர இவன் மேல ஃபேன் ஃபேன் கிட்ட இருந்துச்சு அந்த கத்து. இவ தூங்கிட்டு இருந்தா இவன் எந்திரிச்சு திட்டா எந்திரிச்சு. நான் கத்துனா சார் இவன் சம்பந்தம் யார் பச்சு போட்டு இவன் எந்திரிச்சு இங்கிட்டு கத்துறான். சுகேல் பண்ணா சார் இன்னைக்கு தூங்கிட்டு வந்து ஐயோ மாறி சொல்ல போய் காமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டா சார். பாஷையில பேச அதுவும் தஷ்வந்த் ஒரு ஸ்டைலா இருக்கான், குன்னூர் ஒரு ஸ்டைலா இருக்கான். பட் எல்லாரும் ஒன்னா இருக்கான். அவன் ஓபனா ஒத்துக்குவான் எல்லாரும். அவன் அப்பப்ப கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான்டா. சார் அவன் இது வந்து செக்ரட்டரியா இல்லாம இருந்தானா பேசுவான். இப்ப செக்ரட்டரி ஆயிட்டாப்ல. அண்ணா அவன் வந்து அப்படி இல்லனா கண்ணிலே இப்படி பண்ணி பழகிடுச்சு. இல்ல அப்படி இல்லடா. சோறு மாதிரி கையை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. கையை போட்டு பேசுறாங்க. ஓகேமா, பாய் பாய் பாய். நாளைக்கு